குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மிக கொடூரமா வெட்டப்பட்டிருக்காங்க. அதுல 2 பேரு சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காங்க. கொலையாளி யார்? கொலைக்கான காரணம் என்ன? கட்டி இன்னும் சுண்ணாம்பு கூட பூசப்படாத இந்த வீடு இன்று அதிகாலை இரத்தத்தால் நனைக்கப்பட்டிருக்கிறது. இதே வீட்டில் வசித்து வந்த தாய், 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் என 4 பேர் மிக கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கிறார்கள். நடந்து முடிந்த கொலைவெறி தாக்குதலில் ஒரு மகனும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட, தாயும் மற்றொரு மகளும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள அந்த குடும்ப தலைவரிடமிருந்து விசாரணையை தொடங்கினோம். என்ன நடந்துச்சு? யாரு? அதிகாலை 4 மணியளவில் யாரோ சில மர்ம நபர்கள் இந்த இரத்த வெறியாட்டத்தை நிகழ்த்திவிட்டு சென்றதாக நம்முடைய செய்தியாளர் முன்பு வாக்குமூலம் கொடுத்து அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார். ஆனால் போலீசாரின் சந்தேகம் இந்த வாக்குமூலம் அளித்த நபர் மீதும் இருந்தது. முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளரை களத்தில் இறக்கி விசாரணையை தொடங்கினோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயதான அசோக் குமார். இவருக்கு தவமணி என்கிற மனைவியும் விஜயதாரணி, அருள்குமாரி என 2 பெண் பிள்ளைகளும் 5 வயதில் அருண் பிரகாஷ் என்கிற மகனும் இருந்துள்ளனர். நெய்வேலியில் ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வந்த அசோக் குமாருக்கு அளவிற்கு அதிகமாக மது அருந்தும் பழக்கம் இருந்திருக்கிறது. அதன் காரணமாக மனைவி தவமணியும் மற்ற சொந்த பந்தங்களும் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகும் அசோக் இப்படி பொறுப்பில்லாமல் மது அருந்துவதை கண்டித்துள்ளனர். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கிறது. அது மட்டுமின்றி அசோக் குமாருக்கு அவருடைய குடும்பத்தினரோடே நீண்ட காலமாக சொத்து பிரச்சனையும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சம்பவத்தன்று அதிகாலை 4 மணி அளவில் தவமணி வீட்டிற்குள் இருந்து மரண ஓலம் கேட்டிருக்கிறது. அந்த அபாய குரல்களை கேட்ட அடுத்த நொடியே வீட்டிற்குள் இருந்து வெளியே ஓடி வந்த அசோக் குமார் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களிடம் யாரோ மர்ம நபர்கள் தன்னுடைய குடும்பத்தை கருவறுத்து விட்டதாக கதறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து என்ன நடந்ததென அவருடைய வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது தவமணியும் 3 பிள்ளைகளும் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். அதில் விஜயதாரணியும் அருண் பிரகாஷும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட, தவமணியையும் அருள்குமாரியையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தற்போது இருவருக்கும் மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை அளித்து கண்காணித்து வருகின்றனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் அசோக் குமார் தான் மதுபோதையில் இந்த படு பயங்கரத்தை செய்திருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. பிரச்சனை மாமனா பண்ண வேலை தாங்க. மாமனை தூண்டி விட்டு இந்த மாதிரி கொண்டுட்டாங்க. மாமன் தான் இந்த வேலை பண்ணி ஆள் வச்சு பண்ணியிருக்காங்க. வீட்டு தகவல்னால மாமியாவும் மாமனாரும் புருஷன் 3 பேர் சேர்ந்து அவங்க குழந்தைங்க பொண்டாட்டி எல்லாத்தையும் வெட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அதன் காரணமாக தலையில் லேசான காயத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கும் அசோக் குமாரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அசோக் குமாரிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில் அவர்தான் கொலையை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மேற்கொண்டு கொலைக்கான காரணம் குறித்தும் யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர் இந்த படு பயங்கரத்தை செய்தார் என்பது குறித்தும்
தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.